Hi friends, வணக்கம். This is Iros A to Z. நம்ம Green Exoticsல 18க்கும் மேற்பட்ட லெமன் அண்ட் லைம் வகைகள் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னென்ன வகை அப்படின்றத இப்போ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறலாம். தாய்லாந்து லெமன். சோ இது ஸ்கின் ரொம்ப மெல்லிசா இருக்கும், நல்லா ஜூசியா இருக்கக்கூடியது. அப்புறம் ரெட் லெமன், இது ஸ்கின் உள்ள பல்ப் எல்லாமே நல்ல ரெட் கலர்ல வரக்கூடிய வெரைட்டி இது. சோ அடுத்து லிஸ்பான் லெமன். சோ இது நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும், சைஸ் நல்ல பெருசா அவகோடோ மாதிரி வரக்கூடிய வெரைட்டி. அடுத்து ரவுண்ட் ஜியாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து நீங்க பாக்குறது வந்து பிஞ்சு தான். இது நல்ல விளையும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கை அளவுக்கு வரும். இது மோஸ்ட்லி சீட்லெஸ்ஸா தான் இருக்கும். சோ நல்ல ஒரு பெரிய சைஸ் வரக்கூடியதுதான். சோ அடுத்து மேயர் லெமன். இத பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். இதுவுமே நல்ல பெருசா இருக்கும். லிஸ்பான் லெமனும் மேயர் லெமனும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டும் வேற வேற வெரைட்டி, வேற வேற ஃப்ளேவர் வரும். சோ அது தாய்வான் சீட்லெஸ் அப்படின்றது. இதுமே நல்ல காய் வந்து நல்ல பெரிய சைஸ் வரக்கூடியதுதான், நல்ல ஒரு டிஃபரெண்டான ஃப்ளேவர் வரக்கூடியது. சோ அடுத்து அஸ்ஸாம் லெமன். அஸ்ஸாம் லெமன் பாத்தீங்கன்னா நீட்டா வரக்கூடிய வெரைட்டி, கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். சோ அடுத்து புத்தா ஹேண்ட் லெமன். இது வந்து ஜூஸ்லாம் பண்ண முடியாது, நல்லா கேண்டி பண்ணி சாப்பிடுறதுக்கு எக்ஸலெண்டா இருக்கும் இது. அடுத்து பாப்புவானா லெமன் சொல்லிட்டு ஃபிங்கர் லைம் மாதிரியே ஒரு வெரைட்டி இது. அடுத்து பெர்ஃப்யூம் லெமன். நம்ம கிட்ட இருக்க வெரைட்டிலே டாப் கிளாஸ்னு சொன்னா இதை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சும்மா ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு எக்ஸலெண்டா இருக்கக்கூடிய வெரைட்டி இது. அடுத்து ஆஸ்திரேலியன் ஃபிங்கர் லைம். அடுத்து கமலா லெமன். இது வந்து கமலா லைம் அப்படின்னு சொல்லலாம். சோ கமலா ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும், பட் இனிப்பு இருக்காது. லைம் நல்ல ஒரு புளிப்பு இருக்கக்கூடிய வெரைட்டி, ஜூஸ் தான் பண்ணி சாப்பிட முடியும். சோ அடுத்து இந்தோனேசியன் ஜியாண்ட்னு சொல்லுவோம். சோ இது ஏலக்காய் எல்லாமே நல்ல பெருசா வரக்கூடியது. பிக்கிள்லாம் பண்ணனா நல்ல ஒரு டிஃபரெண்ட் ஃப்ளேவரா இருக்கக்கூடியது, ஜூஸ் பண்ணியும் சாப்பிடலாம். அடுத்து காஃபி லைம். காஃபி லைம் நம்ம கிட்ட இன்னும் ஃப்ரூட்டிங் வரல, ஒரே பிளான்ட் தான், கிராஃப்டட் பிளான்ட் வச்சு வளர்த்துட்டு வரோம், கலெக்ஷன்ல இருக்குது. சோ இது இல்லாம கிரீக் லெமன், இதுவும் நம்ம கிட்ட புது வெரைட்டி தான், இப்பதான் வந்து 2 பிளான்ட் வச்சு வளர்த்துட்டு வரோம். சோ இது காய் வந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டுக்குள் உற்பத்தி பண்ணுவோம். இது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம கலெக்ஷன்ல வச்சிருக்கிறோம். அதெல்லாம் இப்ப சின்ன பிளான்ட்ஸா இருக்குது. கொஞ்சம் வளர்ந்து அதெல்லாம் காய் வந்தோம்னா அது எல்லாமே கண்டிப்பா அப்டேட் பண்றோம். சோ இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா தொட்டிலேயே வந்து பொமிலோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாத்துக்குடியில வியட்நாம் ஆல் சீசன் சாத்துக்குடி, அப்புறம் ரெகுலர் சாத்துக்குடி. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கிட்ட கலெக்ஷன்ல நம்ம வச்சிருக்கிறோம். எல்லா பிளான்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்க வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா பாட் கார்டன், அதாவது மாடி தோட்டத்துல தொட்டியில ஈஸியா வளர்க்கக்கூடிய வகைகள் தான். நிலத்துல இருக்கவங்க நிலத்திலையும் வச்சு வளர்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வெரைட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தோனேசியன் ஜியான் ஃப்ராக்ரன்ட் லெமன். இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க. சோ இந்த பிளான்ட் வந்து எங்க வீட்ல வந்து நிலத்துல வச்சிருக்கிறோம் நாங்க. சோ ஈல்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 காய் தான் ஈல்டு கொடுத்திருந்தது. சோ அந்த வீடியோ தான் இது. சோ ரொம்ப நாளாவே எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, இது ஒருவேளை நார்த்தையோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது நார்த்தை ரகத்தை சார்ந்தது இல்லைன்னா சாத்துக்குடியா இருக்குமோ அப்படின்னு. பட் இந்த காய் வந்து இப்ப நாங்க பிக் பண்றதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா விளையல, இன்னுமே விளைச்சல் வரக்கூடியதுதான். சோ கட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு இதை இது பண்ணோம். நல்லா பாருங்க, சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் வரக்கூடிய லெமன் தான் இது. நம்ம கிட்ட ரவுண்ட் ஜியாண்ட்னு ஒரு வெரைட்டி வரும், அது இப்படி இருக்காது, அது ஸ்கின்லாம் வேற மாதிரி வரும், ஃப்ராக்ரன்ஸும் வேற மாதிரி இருக்கும். சோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, இதான் வந்து இந்த இந்தோனேசியன் ஜியான் ஃப்ராக்ரன்ட் லெமன்றது. இது வந்து கிச்சிலிக்கா, நம்ம இருக்க நார்த்தங்கா வெரைட்டி இது. சோ இப்போ இந்த இந்தோனேசியன் ஜியாண்டை நம்ம கட் பண்றோம். நல்ல எக்ஸலண்டா இருந்ததுங்க. ஜூஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இது ஆக்சுவலா சாத்துக்குடியோ நார்த் ரகமோ எதுவுமே கிடையாது, பக்கா லெமன் வெரைட்டி அது. சோ இந்தோனேசியன் ஜியான் ஃப்ராக்ரன்ட் நாங்க இந்த காய் வந்து பிக்கிள் பண்ணி பார்த்தோம், ரொம்ப எக்ஸலண்டா ஒரு ஃப்ராக்ரண்டா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் டீ வித் லெமன் சாப்பிடுற பழக்கம் உள்ளவன். சோ நல்ல இன்னொரு காயெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து டீக்கு வந்து லெமன் டீக்கு யூஸ் பண்ண ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது ஃப்ராக்ரன்ட். சோ இது ஒரு நல்ல வெரைட்டி, இது நல்ல ஒரு டாப் ரேங்கிங் கொடுக்கக்கூடிய வெரைட்டி தான். சோ நம்ம கிட்ட சேலுக்கு இருக்க பிளான்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 6 இன்ச் பாட்ல கிடைக்கும். மாடி தோட்டம் அந்த மாதிரி வளர்க்கறதும் பாட்ல ஈஸியா வளர்க்கலாம். நம்ம இதெல்லாமே லேயரிங் பிளான்ட்ஸ் தான். ஓரளவுக்கு grown up பிளான்ட்ஸ்னா கொஞ்சம் பக்கத்துல காமிச்ச பாருங்க, அந்த மாதிரி கிடைக்கும். இல்ல ஹோல்சேலா கமர்ஷியலா பண்றதுக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு நாட்டுகள் வந்து ரொம்ப சீப்பா கவர்ல வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்போம். அது ப்ரீ புக்கிங் அடிப்படையில உற்பத்தி பண்ணி கொடுப்போம். மற்றபடி இந்த இந்தோனேசியன் ஜியான் ஃப்ராக்ரன்ட் லெமன் கண்டிப்பா உங்களோட தோட்டத்துல ஒரு சூப்பரான கலெக்ஷனா இருக்கும். இந்த பிளான்ட் வேணும் அப்படின்றவங்க கிரீன் எக்ஸாட்டிக்ஸ் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபார்மிங் கமர்ஷியல் ஃபார்மிங் பண்றதுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும், இல்ல ஹோல்சேலுக்கு வேணும் அப்படின்றவங்க ப்ரீ புக்கிங் மூலமா பண்ணி வாங்கிக்கலாம். அது ரொம்பவே கம்மியான விலையில கொடுப்போம் நாங்க.
மாடி தோட்டத்தில் வளர்க்கறதுக்கு நல்ல சூட்டபிளான பிளான்ட் தான் இது. மற்றும் ஒரு அற்புதமான எக்ஸாட்டிக் பிளான்ட் பத்தின தகவலோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then, bye bye from Cyrus A to Z. Bye bye friends, happy gardening.